இங்க இந்த கிராமத்து பக்கத்துல இருக்க மலைக்கு மேல, மலேசியாவ சேர்ந்த மலையத்தின்ற ஒரு லேடி இருக்காங்க. அவங்க புருஷன் கூட கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்தவங்க. அவங்க புருஷன் ஒரு 3, 4 வருஷத்துக்கு முன்னாடி அங்கருந்து காணாம போயிடுறாரு. அந்த மலைய சுத்தி வேட்டை நாய்ங்க தான் காவலுக்கு இருக்கு. இந்த லேடிய பாத்துக்கிறதுக்கு ஒரு பையனும் இருக்கான். இந்த பையன கூட அந்த நாய்ங்க விடாது. அந்த லேடி சொன்னா மட்டும் தான் அலோவே பண்ணும். அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்ப கூட இந்த பையன் மூலியமா தான் டாக்டர் மேல வந்து இவங்கள செக் பண்ணிட்டு போறாங்க. அந்த மலையத்தோட புருஷனும் பெரிய டாக்டர் என்னரா இருந்திருப்பான். அவன் மிலிட்ரி, நக்சலைட்டுன்னு சொல்லி எக்கச்சக்க பேர் கூட பிரச்சனையில மாட்டியிருந்திருப்பான். அதனாலேயே அவன பல பேர் கொல்றதுக்காக தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு டிடெக்டிவ் வந்து இந்த பையன கூப்பிட்டு தனியா விசாரிக்கிறாங்க. இந்த மலையத்து லேடிய பார்க்கறதுக்கு அந்த புருஷன் எப்பயாவது வந்துட்டு போவான்னா, எனக்கு டீட்டெயில்ல சொல்லு. அப்படி சொன்னேன்னா உனக்கு பெரிய ரிவார்டா தரேன்னோன, இவனும் சொல்லி ஒத்துக்கிறான். இவன் திரும்பி வீட்டுக்கு போகும்போது பார்க்குறான், அந்த லேடி இருக்க பக்கம் யாரோ போற மாரி தெரிஞ்சிருக்கு. அங்க போய் கேட்குறான், உங்கள கொல்றதுக்கு யாரோ வந்துட்டாங்கன்னு பயந்துட்டு தான் ஓடியாந்தான்னு. இந்த நாய்ங்கள மீறி என்ன யார்றா கொல்ல போறான்னு சொல்லி அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட இருக்க ஒரு பெண் ஐ 3 குட்டி போட்டிருக்கு. இந்த பையன் அதுக்கு சாப்பாடு குடுக்கலாமான்னு கேட்கும்போது, அதெல்லாம் குடுக்கக்கூடாது. அதுக்கு யார் ஃபர்ஸ்ட்டு சாப்பாடு குடுக்குறோமோ, அவங்க தான் ஓனர் மாரி ஆயிருவேன்டான்னு. தெரிஞ்சவங்க ஒருத்தர் நாய் கேட்குறாருன்னு கேட்டா, அதெல்லாம் நான் தரமாட்டேன். நாய்ங்களெல்லாம் கூண்டுக்குள்ள போடக்கூடாது. அந்த காட்டுக்குள்ள அது ஜாலியா தானே சுத்திக்கிட்டு இருக்கு. அது சுதந்திரமா தான் இருக்கணும்னு அவங்க சொல்றாங்க. அப்பதான் இந்த மலாத்தி அந்த பையன்கிட்ட அந்த நாய்ங்கள பத்தியும், அவங்க புருஷன பத்தியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க மலேசியால ஆல்ரெடி ஒரு மலேசியாக்காரன தான் கல்யாணம் பண்ணிட்டு சின்ன வயசுல இருந்திருப்பாங்க. அவர் வந்து அந்த ஒரு அரிய வகை நாய் பிரீட வச்சிருந்திருப்பாரு. அத வாங்குறதுக்காக தான் இவனும் ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருப்பான். இவன் வாங்க வந்த நாயும் குட்டியா தான் இருக்கும். கண்ணு கூட தொறந்திருக்காது. அதனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலான்னு அங்க இருந்து இந்த மலாத்தி லேடி கூட தான் அப்பதான் இவனுக்கு பழக்கமா இருந்திருக்கும். அப்ப அந்த மலாத்தி லேடியோட புருஷன் வெளியூருக்கு போயிருந்திருப்பான். இவங்களும் கூட போயிருந்திருப்பாங்க. திரும்பி வர சமயத்துல அந்த மலாத்தி லேடியோட புருஷன் மட்டும் இறந்து போயிருப்பான். இந்த நாய்ங்கள்லாம் வந்து ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கும். இந்த நாய்ங்க எப்படின்னா, அந்த ஓனர் சொன்னா மட்டும் தான் கேட்கும். மத்தபடி யாரையுமே உள்ள விடாது. இவங்களையும் உள்ள விடாது. பாவம் அந்த பொண்ணு உள்ள மாட்டிப்பா. அவளையும் ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சுட்டு கடிச்செல்லாம் கொதறி வச்சிரும். இவன் கூட வந்த பார்ட்னரோ நம்ம இறங்கணும்னா இந்த நாய்ங்களாம் நம்மள கொன்றுன்னு சொல்லிட்டு அவன் பயந்து போயிடுறான். ஆனா இவன் மட்டும் அந்த பொண்ணை காப்பாத்தணுன்றதுக்காக துப்பாக்கி எடுத்து ஒரு நாய் விடாம எல்லாத்தையும் சுட்டு கொன்னுடுறான். அதுக்கப்புறம் இந்த லேடியும் நீங்க இருக்க வேணாம், நீ என் கூட கேரளாக்கு வந்துன்னு சொல்லி கூட்டு போயிருப்பான். அவன் கண் திறக்காத இந்த நாய்ங்களை மட்டும் தான் கூட்டு வந்திருப்பான். இப்ப அந்த நாய்ங்க தான் இந்த லேடிக்கு பாதுகாப்பா அந்த மலையில சுத்தி வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கும்.